ஹாய்ப்பா. இது வந்து பொங்கலுக்கு நடந்த போட்டிகள் உள்ளது கபடி மேட்ச்சு. இது எங்கள் ஊரில் நடந்தது தாங்க. இப்போ ரைடு போடுறது எங்கள் அண்ணன் பாடி போயிட்டுருக்குது. இது என்னோட கூட பிறந்த அண்ணன்பா. ஓகேவா, இவங்களுக்கு கூட பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் கொக்கோ விளையாண்டோம், அது பிரச்சனையோடையே முடிஞ்சிருச்சிங்க. எப்படினாலும் எந்த விளையாட்டுனாலும் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில் பிரச்சனை வரத்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனை போட்டு எப்படியோ முடிச்சிட்டோம். நாங்கள் தோத்துட்டோம் சொல்ல போனால். அதுக்கு கபடி போட்டி பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. நாங்கள் பார்க்கல, ஏன்னா இது வந்து கிரவுண்டு வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, அங்கே வச்சு நடந்தனால நாங்கள் யாருமே பார்க்க போகல. அதான் ஆடியன்ஸே இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக நின்று விளாண்டுட்ருக்காங்க. நாங்கள் இது வந்து 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகும் நடந்தது போல். நாங்கள் பார்க்கவே போகலை சொல்ல போனால். அதனால் அல்லாட்ட பார்த்துருந்தா நாங்கள் யாராவது வீடியோ எடுத்திருப்போம், பக்கத்தில் ஆள்லாம் இருந்திருக்கோம். இது நாங்கள் யாரும் இல்லாதனால தான் பக்கத்தில் ஆள் இல்லாமல் தனியாக நடந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது எங்கள் ஊர் பானை உடைத்தல் போட்டி. இந்த அண்ணன் தான் உடைக்கலை, தட்டி தட்டி பார்த்தாங்க, ஆனால் உடைக்க முடியலை. இந்த தடவை பானை யாருமே உடைக்கலை. சொல்லப்போனால் இந்த ப்ரைஸ் வந்து கோயிலுக்கு தான் போச்சு, அதனால் யாருமே உடைக்கலை. 3 தடவை தான் அந்த கம்பத்துக்கே அடிக்கணும், ஏன்னா அதுக்கு மேலே நின்று நிறைய நேரம் சில பேர் தட்டிகிட்டே இருப்பாங்க, வேறு நேரம் போகிறதே தெரியாது, நைட்டு ஃபுல்லாக ஆயிரும். அதனால் 3 தடவை தான் அந்த கம்பை வச்சு ஒருத்தவங்க தட்டணும், அதுக்கப்புறம் அடுத்த ஆளுக்கு அந்த மாதிரி. இது 3 தடவை தட்டி முடிச்ச உடனே உடையலை அப்படின்னா வேறு ஆள்கிட்ட கொடுத்துடணும் கம்பை. இதுதான் பானை உடைத்தல். ஆனால் பானை உடப்படையில், அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
இது என்ன கேம்னா பலூனுக்குள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி குனிஞ்சு முதுகை ரொம்ப தாத்து அதை அவங்க கை வந்து ரொம்ப கீழே இருக்கணும், இறக்கி கொடுக்கணும். அது உடையாமல் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அந்த டீம் தான் வேணும். சொல்லப்போனால் திடீர்னு பலூன் வெடிச்சிடும், அந்த மாதிரி தான் நடக்கும். அது வந்து ரொம்ப கையில் கொடுத்துற மாதிரி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்கப்படா கொஞ்சம் தாத்து கொடுக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி இருக்குது, எனக்கு தெரியலை. ஆனால் நான் தாத்து கொடுக்கணும். ஆனால் பக்கத்தில் வரப்போ நம்ம அப்படி கையை கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதான் பலூன் உடையப்படாது, பலூனுக்குள்ளே தண்ணி இருக்கும். திடீர்னு உடஞ்சிரும், கையில் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு உடஞ்சிரும். நாங்களும் விளாண்டோம், ஆனால் எங்கள் டீம் தான் பலூனில் ஜெயிச்சிது. ஓகேங்களா? திடீர்னு உடஞ்சி போயிடும், பார்த்துக்கோங்க. இந்த கேம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது நாங்கள் விளையாடக்கூடிய அந்த பலூன் கேம்ப்பா. நாங்களாம் விளாண்டோம். ஆனால் எங்கள் டீம் தான் ஜெயிச்சு. இங்கே இதுலேயே நல்லா தெளிவாக தெரியும். கொடுக்குறப்பமே திடீர்னு உடஞ்சிரும். நாங்கள்லாம் பார்த்து தான் கொடுத்தோம். கடைசியில் பக்கத்தில் இருக்கவங்களும் எங்களுக்கு தான் நடந்து, அவங்க திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, கீழே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வேறு கையால் தான் உடச்சோம். நாங்கள் தான் ஜெயித்தோம். இது வந்து எங்கள் ஊரில் உள்ள சார் வந்து சொல்ல எழுதணும். எழுத்து வந்து நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்து தப்பாக எழுதுறாங்கங்காடி இந்த போட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாருமே தப்பாக எழுதுனாங்கங்க. பார்க்கவே வாசிக்கே ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, சின்ன பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும். நம்மளும் இந்த காலத்தை தாண்டி வந்தவங்க தான். இப்போ கூட எழுத சொன்னால் நான் கூட தப்பு போட்டு தான் எழுதுவேன். அதனால் சின்ன பிள்ளைகள் தப்பு போடுறது நார்மல் தான். அதனாலமா அவங்க காமெடியாக எழுதியிருந்தாங்க. நான் பாருங்கள், அவ்வளோ முட்டையாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. என்ன எழுத சொல்லியிருந்தாலும் இதே மாதிரி தான் 1 மார்க் தான் கிடச்சிருக்கோம். என் பொண்ணுக்கு வச்சுருந்தாங்க. அவள் 1ஆம் கிளாஸ்னால ஏபிசிடி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அவள் 2 தப்பு போட்டிருப்பா போல். அதில் அவளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சி. என் பையன் பாதியிலே நின்றுட்டாங்க. அவன் ரொம்ப குழந்தல்ல. சரி, ஓகே, விடுங்க. இதுவும் நடந்துச்சுங்க. இது வந்து பிள்ளைகளோட எழுத்து திறமையை சோதிக்கக்காண்டி ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்து நிறைய பேர் தப்பாக தான் எழுதுனாங்க. ஓகே, திருத்துறப்போ நீங்களே பாருங்கள், அவ்வளோ தப்பாக தான் இருக்கும். பார்த்து சிரிச்சுக்கிடுங்க. இப்படிலாம் போட்டி வைக்கிறாங்களான்னு நீங்கள் முதல்ல கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல். ஓகேங்களா?
இந்த பொண்ணோட எழுத்து ரொம்பவே அழகாக இருந்து, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேங்க சொல்ல போனால். ஆனால் தப்பு இல்லை, அந்த ஒரு தப்பு 2 தப்பு தான் போட்டிருந்து. இந்த பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க் கிடைச்சின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கில் ஃபஸ்ட்டு ப்ரைஸும் இந்த பொண்ணுக்கு தான், ஃபஸ்ட்டு மார்க்கும் அந்த பொண்ணுக்கு தான். எழுத்து ரொம்பவே எனக்கு இந்த பொண்ணோட எழுத்து பிடிச்சிருந்து. சரிங்களா?